கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெறவும் சரியான நேரத்தில் கிருபையை அடையவும் தைரியமாய் எப்பொழுதும் கிருபாசன தண்டையிலே நாம் சேரக்கடுவோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்மை அவர் விட்டு விடுகிறவர் அல்ல, பரிகசிக்கிற தேவன் அல்ல, பரிதாபப்படுகிறவர் அல்ல. அவர் அதிலும் நமக்கு பரிதபித்து நமக்கென்று சொல்லி அவர் அந்த ஸ்தானத்திலே வந்து நின்று யுத்தம் செய்கிறார், வழக்காடுகிறார், பரிந்து பேசுகிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கும் பரம தகப்பனாய் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்முடைய நிலைமையை கண்டு எள்ளி நகையாடலாம், இல்லை என்றால் உதவி செய்யாமல் விட்டு போய்விடலாம். நம் தேவனாகிய கர்த்தரும் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய பிள்ளைகள் கஷ்டத்திற்குள்ளாக பிரச்சனைக்குள்ளாக சோர்ந்து போய் காணப்படும் போது அவர்களுக்கும் கூடவே நின்று அவர்களுக்கு எப்பொழுது கிருபை கொடுக்க வேண்டும், எப்பொழுது தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட அவர்களாகவே இருந்து அந்த காரியத்தை செய்கிறார். எனவே எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இரக்கத்தை கொடுக்க நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே தைரியமாய் சேர்வோம். பாவத்திலே இருக்கிறேனே, என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி கலங்க வேண்டாம். நான் தேவனை விட்டு பின்வாங்கி போனேனே, தேவன் என்மேல் இரக்கம் செய்வாரா என்று கலங்க வேண்டாம். தைரியத்தோடு கூட அவருடைய பாதத்தில் சேருவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.